உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. மத்திய அரசாங்கத்தோட ஜல்சக்தி துறை, அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணிக்கு நாங்கள் இனிமேல் வரி போட போறோம்னு அறிவிச்சிருக்கிறார். 22 திட்டங்கள் இதுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களோடு சேர்ந்து இதை அமல்படுத்த போறேன்னு சொல்றார். இது விவசாயத்துல தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துறதுக்காகத்தான் இதை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறார். எவ்வளவு ஒரு அழகான விளக்கம் பார்த்தீங்களா? அது குறித்து நம்ம இந்த கணலில் பார்க்க போறோம். முதல்ல தண்ணி எதுக்குமே கட்டணம் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கட்டணம் கிடையாது, விவசாயத்துக்கு கட்டணம் கிடையாது. ஆற்றுல போகிற தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இருந்தோம், கிணறு வெட்டி தண்ணி எடுத்தோம், ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுத்தோம், ஏரிகளில் குளங்களை பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இணைப்புகள் கொடுத்தாங்க. வீட்டுக்கு கொடுத்த தண்ணீருக்கான அந்த இணைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் ஊராட்சி மன்றங்களில் வசூல் பண்ணாங்க. இப்போ நகராட்சியிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் மாட்டியாச்சு. இப்போ எல்லா ஊராட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே அந்த ப்ளூ கலர் ஓஸ் கொண்ட மீட்டர், எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அவ்வளவு. அப்போ இது விவசாயத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக கழகத்துடைய ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசாங்கம் தண்ணீரை ஒரு வணிக பண்டமாக, வணிக பொருளாகத்தான் பார்க்கணும். அதை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை இருக்கு. அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அப்போ நம்ம வீட்டுக்கு அரசுகள் கொடுக்குற தண்ணி வரி வாங்கிறது போய் இப்போ லிட்டர் கணக்கில் அளந்து டேக்ஸ் போட போறாங்க. அப்போ நம்ம ஏரிகள், குளங்கள், பெரிய பெரிய அணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிநீர் வடிகால் வாரியத்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு சூயஸ் நிறுவனம் அதுகிட்ட வித்துட்டாங்க. அவிய அணையிலேருந்து தண்ணி எடுப்பாங்க, மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க, கட்டணத்தை வசூலிச்சுட்டே இருப்பாங்க, கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. கூடுதலாக எவ்வளோ வேணாலும் அவங்க சௌரியத்துக்கு ஏற்றிக்கலாம். மக்கள் கிணறு வைக்கக்கூடாது, போர் வச்சிருக்கக்கூடாது, மழை தண்ணி கூட பிடிச்சிக்கூடாது, அந்த கண்டிஷன்லாம் நிறைய போட போகிறாங்க. ஆக இப்போ அந்த குடி தண்ணீருக்கு வந்த அந்த கட்டுப்பாடுகள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கட்டுப்பாடுகள் நம்ம இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கிறோமா? தண்ணிக்கு போய் எவனாச்சும் வரி போடுவானா? தண்ணி போய் காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டோம். 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இதே போலத்தான் 2002 நேஷனல் வாட்டர் ஃப்ரேம் ஒர்க் மசோதா அப்படின்னு சொல்லி 2002 ஒன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டு அதை எதிர்ப்பு காரணமா சட்டமாக்க முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஃபீனே ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுல வேளாண்மைக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லா பயன்பாடும் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்த கட்டணம் செலுத்தணும்னு அரசாங்கத்தோட விதி இருக்குது. யோசிச்சு பாருங்க. முதல்ல குடிநீருக்கு வந்துச்சு, தொழிற்சாலைகளுக்கு வந்துச்சு. அடுத்து 2002 ஒரு மசோதா கொண்டு தான் நிறைவேறல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 விவசாயத்தை தவிர இது எல்லாத்துக்கும் கட்டணம் செலுத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ விவசாயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, நாம உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் குடிநீரை சந்தை மதிப்புல நமக்கெல்லாம் விற்பதற்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி, விவசாயத்துக்கு தண்ணி நம்ம எடுக்கிறோமே, எல்லாரும் வரி கட்டுறாங்களே, அப்பயே நான் வரி கட்டக்கூடாதுன்னு நினைச்சா, இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறோம். 140 கோடி மக்களுக்கான உணவுப் பொருள் உற்பத்திக்கு ஆற்று நீர் போக, ஏரி நீர் போக, மழை நீர் போக, நிலத்து நீரை எடுக்காம இன்னைக்கு விவசாயமே பண்ண முடியாது. நிலத்தடி நீர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் தடை போட்டுருச்சு அப்படின்னா இந்தியாவில் உணவு உற்பத்தியே இருக்காது. கடுமையான பஞ்சத்தை நோக்கி போயிடும். அவ்வளவு மோசமான சூழல். இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்க இப்போ மழை பெய்யுது, ஏரிகளை தண்ணி சேமிக்கிறாங்க, அணைகளை தண்ணி சேமிக்கிறாங்க. அதுல அந்த கால்வாய் வழியே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தண்ணி நேரடி நிலத்துக்கு வந்துடுது. இந்த வசதி இல்லாத விவசாயிகள் எங்க போவாங்க? ஆறு இல்லை, ஏரி இல்லை, குளம் இல்லை, நிலத்தடி நீர் இல்லைன்னா என்ன போவாங்க? அவங்க கிணறு வெட்டி ஆகணும், போர் போட்டாகும். அப்போ ஒரு விவசாயிக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் தண்ணி ஆற்றிலிருந்து ஏரியிலிருந்து வந்துடுது. இன்னொரு தரப்பு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நிலத்தடி நீர் எடுக்கிற கிணறு வெட்டுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, ஆழ்குழாய் கிணறுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டுறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய பாகுபாடு போயிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு இந்த நிலத்தடி நீரை நாம் எடுத்து பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் வச்சிருக்கிற கட்டணம் என்பது இந்தியாவில் விவசாயிகளை மிக கடுமையாக சுரண்டக்கூடியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலை கிடைக்கல, தொடர்ச்சியான கஷ்டம், நஷ்டம், கடனை திருப்பி கட்ட முடியல, பயிர் கடனும் கட்ட முடியல. இந்த மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேறிடணும். அரசாங்கம் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா அவங்களுக்கு விலை கொடுக்கக்கூடாது. விலை கொடுத்தா லாபம் வந்துடும். லாபம் வந்தால் பணக்காரன் ஆயிடுவான். விவசாயத்தை விட்டு போக மாட்டான். அதில் என்ன பண்ணுறாங்க? தொடர்ச்சியாக விலை கொடுக்கறது இல்லை. தினசரி செய்தித்தாள் எடுத்து பாருங்க. ஒன்று மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு விவசாயிகளுக்கு பிரச்சனை கொடுக்கும், இன்னொன்று மாநில அரசாங்கம் கொடுக்கும். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு பொருள் உற்பத்தி ஒன்று, எல்லா பொருள் நஷ்டம். ஏன்னா பருவத்தில் உற்பத்தியாகி வரும்போது கூட நேரடியாக வந்து உற்பத்தி குவிது, இழப்பு. ஆக தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்கிறது, நஷ்டத்திலேயே வச்சிருக்கிறது, கஷ்டத்திலேயே வச்சிருக்கிறது. கடைசியா ஒரு இடத்துல விட்டு வச்சிருந்தாங்க, தண்ணிக்கு கணக்கு போட போறது, எப்படா போட போறேன்னு நினைச்சாங்க, இப்ப அதுக்கு வந்தாச்சு. ஆக ஒட்டு மொத்தமாக விவசாயிகளே விவசாயத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்கிற கொள்கையில உச்சகட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசு கையில் எடுத்திருக்குது. அதுக்கு 22 திட்டங்களை பேர வச்சு சொல்றாங்க. இதுக்கு மாநில அரசுகளோடு சேர்ந்து கலந்தாலோசனை அமல்படுத்த போறதா சொல்றாங்க. வேளாண்மை என்பது மாநில அரசாங்கத்தோட பட்டியல் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இந்த வேலை எதுக்கு செய்யுது நான் கேட்கிறேன். ஆக இந்த வேலை என்பது இவங்க அப்படியே ஒட்டுமொத்த வேளாண்மையையும் கார்பரேட் நிறுவனங்கள், பில்கேட்ஸ் வந்து இந்தியாவில் பிரதமர்கிட்ட பேசிட்டு இருக்கார். எனக்கு 2 லட்சம் ஏக்கர் நிலம் வேணும், இந்த மலையை கொடுத்துருங்க, அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தை கொடுத்துருங்க அவர் பேசிட்டு இருக்கிறார். தொடர்ச்சி பிரதமர் சந்திச்சுட்டே இருக்கார், வலியுறுத்திட்டே இருக்கிறார். விவசாய உற்பத்தியில எங்களை போன்ற கார்பரேட் நிறுவனங்களை நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கார். ஆக இப்ப என்ன உங்களுக்கு புரிய வருதுன்னா, நம்மளையே நம்ம நிலத்தை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓட வச்சுட்டு அதையே கார்பரேட் நிறுவனத்தை கொடுத்துட்டு அவியலுக்கு அப்புறம் அரசு மானியங்களை பல லட்சம் கோடிகள் கொடுக்கும் ஒரு உணவு உற்பத்திக்கு. அதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு பொருளை கொண்டு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய குடோன் இருக்கும், பொருளை மதிப்பு கூட்டுவாங்க, கொண்டு வந்து மக்களுக்கு வச்சு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு சந்தைப்படுத்துவாங்க. உணவுப் பொருள் இதில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்படும். தேவை அளிப்பின் அடிப்படையில் விலைகள் தீர்மானிக்கப்படும். தினசரி பார்த்தீங்கன்னா விலை பல மடங்கு ஏறும் இறங்கும். எந்த நிறுவனமும் நஷ்டத்துக்கு பொருளை விற்காது. இப்போ மக்களுக்கு என்ன ஆகும், நிறுவனங்கள் 10 நிறுவனம் 20 நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனங்கள் கூட்டணி வச்சுக்குவாங்க. அவங்க வைக்கிறது தான் விலை. இன்னைக்கு விவசாயிட்டு இருக்கிற போய் உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம், தானிய சந்தையில் போய் தானியம் வாங்கிட்டு வந்துடலாம், சின்ன சின்ன ரைஸ் மில்ல அரிசி வாங்கிட்டு வந்துடலாம். விவசாய பொருள் மட்டும் உணவு பொருள் மட்டும் விளையாடாம அரசாங்கம் பார்த்துக்கான. இதே நிறுவனங்கள்கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க வைக்கிறதான் விலை. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு கட்டு கீரை இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் எவ்வளோ கிடைக்குது? 15 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லை? நாளைக்கு ஒட்டுமொத்த பொருளுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா நிலைமை என்னவாகும்? ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மாபெரும் சந்தையான இந்திய உணவு சந்தையை நிறுவனங்கள் கைப்பற்றுவதற்காக, இந்த விவசாயத்தை நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்காக, இந்த மக்களை சுரண்டுவதற்காக, இந்த பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா பொதுமக்களை தான் அதிகமாக பாதிக்குது. விவசாயிகளை விட இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள். நம்ம நாட்டில் விவசாயிகள் அதிக அளவு இருக்குல்ல, அவங்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட போறாங்க. ஆக இந்த உணவு சந்தை அவர்கள் கையில் எடுப்பதற்காக, மக்களை அதிக அளவில் சுரண்டுவதற்காகத்தான் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக கொண்டு வந்து இன்னைக்கு தண்ணீருக்கு, நிலத்தடி நீருக்கு, விவசாயிகள் பயன்படுகிற தண்ணீருக்கு வரி போடுவதான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இந்த வேலையை மட்டும் நம்ம அனுமதிச்சோம்னா விவசாயிகள் யோசிக்காம விவசாயத்தை வெளியேற வைத்து விடுவார்கள். எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனே பிரதமர்கள் தலையிட்டு உடனே இந்த அறிவிப்பை திரும்ப பெற வைக்கணும், அதை ரத்து செய்யணும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.